பூமிநாதர் வாஸ்து பதிவு 76. மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்போது அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக வாஸ்து விதிகளுக்கு உட்படாத தவறான முறையினில் எவ்வாறு பிரிக்கக்கூடாது என்பதனை பற்றியும், மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்போது அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக வாஸ்துபடி எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதனை பற்றியும், மேலும் மனையின் நீளமானது சாலையின் முகப்பாக வரும்போது அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக வாஸ்து விதிகளுக்கு உட்படாத தவறான முறையினில் எவ்வாறு பிரிக்கக்கூடாது என்பதனை பற்றியும், மனையின் நீளமானது சாலையின் முகப்பாக வரும்பொழுது அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக வாஸ்துப்படி எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதனை பற்றியும் இந்த பதிவினில் நாம் காண்போம். சமீப காலமாக பூமிநாதர் வாஸ்துவை தொடர்பு கொண்டு பேசுபவர்களில் பெரும்பாலானோர் தங்களின் மனைகளை பாகப்பிரிவினை செய்யும் பொழுது சரியாக வாஸ்து விதிகளின்படி பாகப்பிரிவினை செய்து கொள்ளாமல் தவறாக மனைகளை பிரித்து கொண்டு வாஸ்து விதிகளுக்கு உட்படாத அந்த மனைகளில் வாஸ்து விதிகளின்படி வீட்டினை அமைக்க ஆலோசனை கூறும்படி என்னை தொடர்பு கொள்வது வாடிக்கையாக உள்ளது. வாஸ்துபடி ஒரு வீட்டினை அமைக்க பிரதானமாக இருப்பது வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனையாகும். வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட அந்த மனையினிலேயே மனையின் தன்மையினை பொறுத்து ஒரு வாஸ்து வல்லுனரால் அந்த மனையினில் வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை திட்டமிட்டு அமைத்து தர இயலும். இங்கு மனையானது வாஸ்து விதிகளுக்கு உட்படாததாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனையினில் எந்ததொரு வாஸ்து வல்லுனராலும் கட்டாயமாக வாஸ்துபடி ஒரு வீட்டினை அமைத்து தர இயலாது என்பதே முற்றிலும் உண்மையாகும். நான் இந்த பதிவினில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சகோதரர்களை உடையவர்கள் தங்களது பூர்வீக இடத்தினை எவ்வாறு வாஸ்துபடி வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட மனைகளாக பிரித்து கொள்வது என்பதனை பற்றி அனைவருக்கும் பயன்படும் வகையினில் தொகுத்து வழங்கியுள்ளேன். மனையின் நீளமானது சாலையின் முகப்பாக வரும்போது அந்த மனையினை பாகம் பிரிக்கும்போது பிரிக்கப்படும் மனைகள் சாலையின் முகப்பினை பெற்றதாக நம்மால் எளிதாக பிரித்துவிட முடியும். அவ்வாறு பிரிக்கப்படும் மனையானது வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாகவே தானாகவே அமைந்துவிடும். ஆனால் பெரும்பாலான மனைகளில் இதுபோன்று மனையின் நீளமானது சாலையின் முகப்பாக வருவதில்லை அல்லது அமைவதில்லை என்றே கூறலாம். இங்கு திரையினில் கிழக்கு அல்லது மேற்கு பார்த்த ஒரு மனையினில் நீளமானது, அதாவது மனையின் முகப்பானது நீளத்தை பெற்றுள்ளது. ஆகையினால் இத்தகைய மனையினை அனைவருக்கும் சாலையின் முகப்பை பெற்ற மனைகளாக வாஸ்து விதிகளின்படி மனைகளை அமைத்துவிட முடியும் என்பதனை இந்த திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ள படத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பிரிக்க வேண்டிய மனையின் நீளமானது சாலையின் முகப்பாக வரும்போது அந்த மனையானது வடக்கு பார்த்ததாகவோ அல்லது தெற்கு பார்த்த மனையாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும்போது எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ள வரைபடம் அமைந்துள்ளது. ஆனால் இங்கு பெரும்பாலான மனைகள் சாலையின் முகப்பினை அகலமானதாக கொண்டதாகவே அமையப்பெற்றுள்ளது. ஆகையினால் சகோதரர்கள் இருவரோ அல்லது அதற்கு மேற்பட்டவரோ இருக்கையில் அனைவரும் தங்களுக்கு பிரிக்கப்படும் மனையானது சாலையின் முகப்பினை பெற்றதாகவே பிரிக்க வேண்டும் என்று சண்டை செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் மனையினை பிரிக்கும்போது
அவ்வாறு பிரிக்கப்படும் மனையானது அகலத்தினை விட மனையின் நீளமானது 2 மடங்குகளுக்கு மேலாக அமைந்து விடுகின்றது. இவ்வாறு பிரிக்கப்படும் மனையின் அகலமானது மிகவும் குறுகலாகவும் அமைந்து விடுகின்றது. அதாவது அகலமானது 10 அடி அல்லது 15 அடி, 20 அடி மற்றும் 25 அடி என குறுகிய ஒரு வீட்டினை வாஸ்துபடி அமைக்க தகுதியில்லாத வீட்டு மனையாக அந்த பிரிக்கப்பட்ட மனையானது மாறிவிடுகின்றது. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காததால் பிரிக்கப்படும் அல்லது பிரிக்கப்பட்ட அனைத்து மனைகளும் வாஸ்து விதிகளுக்கு உட்படாத மனைகளாக அமைந்து அனைவருக்கும் கேடு விளைவிப்பதாக அமைந்து விடுகின்றது. ஆகவே இதுபோன்ற சூழ்நிலையில் நான் இங்கு கூறியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சரியான வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட மனைகளாக பாகப்பிரிவினை செய்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். இத்தகைய மனைகளில் பின்னாட்களில் வாஸ்துபடி வீட்டினை அமைத்து கொள்ள முடியும். மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்போது அது கிழக்கு பார்த்த மனையாகவோ அல்லது மேற்கு பார்த்த மனையாகவோ இருக்கும் பட்சத்தில் மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும்போது எவ்வாறு பிரிக்கக்கூடாது என்பதனை விளக்கும் வகையினில் இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ள வரைபடம் அமைந்துள்ளது. இதுபோன்ற அமைப்புடைய மனைகளை இதுபோன்று பிரிப்பது தவறான முறையாகும். மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்போது, அதாவது இங்கு திரையினில் ஒரு வடக்கு பார்த்த மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்போது அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும்போது எவ்வாறு பிரிக்கக்கூடாது என்பதற்கான உதாரண விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு தெற்கு பார்த்த மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்பொழுது அந்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும் பொழுது எவ்வாறு பிரித்துவிடக்கூடாது என்பதற்கான விளக்கப்படம் இங்கு தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிழக்கு பார்த்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும் பொழுது எவ்வாறு பிரித்துவிடக்கூடாது என்பதற்கான வரைபடமும் எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதற்கான வரைபடமும் இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பார்த்த ஒரு மனையினை சகோதரர்கள் இருவருக்கோ அல்லது அதற்கு மேற்பட்டவருக்கோ வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாக பிரிக்க வேண்டுமானால் அந்த மனையினில் வடகிழக்கு உச்சப்பகுதியில் வடக்கு பகுதியில் மனையின் அளவினை பொறுத்து சரியான அகலத்தினில் மனையின் முழு நீளத்திற்கும் ஒரு பொது பாதையினை மனையினில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இங்கு முதல் மனையானது கிழக்கினில் சாலை அமைப்பினை பெற்று கிழக்கு பார்த்த மனையாகவும் அதனுடன் வடக்கினில் அமையப்பெற்ற பொதுப்பாதையின் காரணமாக வடக்கு பார்த்த மனையாகவும் விளங்கும். அதாவது முதல் மனையானது கிழக்கு மற்றும் வடக்கினில் பாதைகளை பெற்று வடகிழக்கு மனையாகவும் அதனை அடுத்து வரும் மனைகள் வடக்கு பார்த்த மனையாகவும் அமையப்பெறும். முதல் மனையினை சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மற்றைய மனைகளை பிரித்து கொள்ள வேண்டும். எங்களால் விட்டு கொடுக்க முடியாது என்பவர்கள் சாலையின் முகப்பினில் அமைந்துள்ள மனையினை மட்டும் சமமாக பிரித்து கொண்டு கடைகளை அமைத்து கொண்டு பின்வரும் வடக்கு பார்த்த மனையினில் வீடுகளை வாஸ்துபடி அமைத்து கொள்ளலாம். அகலத்தினை சாலையின் முகப்பாக பெற்றுள்ள ஒரு வடக்கு பார்த்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும்போது எவ்வாறு பிரிக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வரைபடமும் எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதற்கான வரைபடமும் மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பார்த்த ஒரு மனையினை சகோதரர்கள் இருவருக்கோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கோ வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாக பிரிக்க வேண்டுமானால் அந்த மனையின்
வடகிழக்கு உச்சப்பகுதியில் கிழக்கு பகுதியில் மனையின் அளவினை பொறுத்து சரியான அகலத்தினில் மனையின் முழு நீளத்திற்கும் ஒரு பொது பாதையினை மனையினில் உருவாக்கி கொள்ள வேண்டும். முதல் மனையானது வடக்கினில் சாலை அமைப்பினை பெற்று வடக்கு பார்த்த மனையாகவும், அதே நேரத்தில் அந்த மனையானது கிழக்கினிலும் பொது பாதையின் காரணமாக பாதை அமைப்பினை பெற்று கிழக்கு பார்த்த மனையாகவும் விளங்கும். அதாவது முதல் மனையானது வடக்கு மற்றும் கிழக்கினில் பாதைகளை பெற்று வடகிழக்கு மனையாகவும், அதனை அடுத்து வரும் மனைகள் கிழக்கு பார்த்த மனையாகவும் அமையப்பெறும். முதல் மனையினை சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மற்றைய மனைகளை பிரித்து கொள்ள வேண்டும். எங்களால் விட்டு கொடுக்க முடியாது என்பவர்கள் சாலையின் முகப்பினில் அமைந்துள்ள மனையினை மட்டும் சமமாக பிரித்து கொண்டு கடைகளை அமைத்து கொண்டு பின்வரும் கிழக்கு பார்த்த மனையினை தேவையான அளவினில் மனைகளை பிரித்து கொண்டு வீட்டினை வாஸ்துப்படி அமைத்து கொள்ளலாம். ஒரு தெற்கு பார்த்த மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்பொழுது அந்த தெற்கு பார்த்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும்போது எவ்வாறு பிரித்துவிடக்கூடாது என்பதற்கான உதாரணமாக இங்கு திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள வரைபடம் விளங்குகின்றது. மேலும் ஒரு தெற்கு பார்த்த மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்பொழுது அந்த தெற்கு பார்த்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்க எவ்வாறு வாஸ்துபடி பிரிக்க வேண்டும் என்பதனை விளக்கும் விதமாகவும் ஒரு விளக்கப்படம் இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பார்த்த ஒரு மனையினை சகோதரர்கள் இருவருக்கோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கோ வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாக பிரிக்க வேண்டுமானால் அந்த மனையினில் தென்கிழக்கு உச்சப்பகுதியில் கிழக்கு பகுதியில் மனையின் அளவினை பொறுத்து சரியான அகலத்தினில் மனையின் முழு நீளத்திற்கும் ஒரு பொது பாதையினை மனையினில் உருவாக்கி கொள்ள வேண்டும். முதல் மனையானது தெற்கினில் சாலை அமைப்பினை பெற்று தெற்கு பார்த்த மனையாகவும், அதனுடன் கிழக்கினில் அமையப்பெற்ற பொது பாதையின் காரணமாக கிழக்கு பார்த்த மனையாகவும் விளங்கும். அதாவது முதல் மனையானது தெற்கு மற்றும் கிழக்கினில் பாதைகளை பெற்று தென்கிழக்கு மனையாகவும், அதனை அடுத்து வரும் மனைகள் கிழக்கு பார்த்த மனையாகவும் அமையப்பெறும். முதல் மனையினை சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மற்றைய மனைகளை பிரித்து கொள்ள வேண்டும். எங்களால் விட்டு கொடுக்க முடியாது என்பவர்கள் சாலையின் முகப்பினில் மட்டும் தேவையான அளவிற்கு சமமாக பிரித்து கொண்டு கடைகளை அமைத்து கொண்டு பின்வரும் பகுதியில் அமைந்துள்ள மனைகளை கிழக்கு பார்த்த மனைகளாக பிரித்து கொண்டு மனைகளில் வாஸ்துபடி வீடுகளை அமைத்து கொண்டு வாழலாம். ஒரு மேற்கு பார்த்த மனையின் அகலமானது சாலையின் முகப்பாக வரும்பொழுது அந்த மேற்கு பார்த்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக பிரிக்கும் பொழுது எவ்வாறு பிரிக்கக்கூடாது என்பதனை விளக்கும் படமாக இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ள இந்த படம் அமைந்துள்ளது. ஒரு மேற்கு பார்த்த மனையானது அதன் அகலத்தினை சாலையின் முகப்பாக கொண்டுள்ள போது அந்த மேற்கு பார்த்த மனையினை இரண்டிற்கு மேற்பட்ட மனைகளாக எவ்வாறு பிரிக்க வேண்டும், எவ்வாறு சரியான முறையினில் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கப்படமாக இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ள இந்த படமானது அமைந்துள்ளது. மேற்கு பார்த்த ஒரு மனையினை சகோதரர்கள் இருவருக்கோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கோ வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டதாக பிரிக்க வேண்டுமானால் அந்த மனையின் வடமேற்கு உச்சப்பகுதியில் வடக்கு பகுதியில் மனையின் அளவினை பொறுத்து சரியான அகலத்தில் மனையின் முழு நீளத்திற்கும் ஒரு பொது பாதையினை மனையினில் உருவாக்கி கொள்ள வேண்டும். முதல் மனையானது மேற்கில் சாலை அமைப்பினை பெற்று மேற்கு பார்த்த மனையாகவும், அதனுடன் வடக்கினில் அமையப்பெற்ற பொது பாதையின் காரணமாக வடக்கு பார்த்த மனையாகவும் விளங்கும். அதாவது முதல் மனையானது
மேற்கு மற்றும் வடக்கினில் பாதை அமைப்பினை பெற்று வடமேற்கு மனையாகவும் அதனை அடுத்து வரும் மனைகள் வடக்கு பார்த்த மனையாகவும் அமையப்பெறும். முதல் மனையினை சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மற்றைய மனைகளை பிரித்து கொள்ள வேண்டும். எங்களால் விட்டு கொடுக்க முடியாது என்பவர்கள் சாலையில் ஒரு சிறிய அமைப்பினை ஏற்படுத்தி கொண்டு அதனை சமமாக பிரித்து கொண்டு கடைகளை அமைத்து கொண்டு அதன் பின் வரும் மனைகளை வடக்கு பார்த்தவாறு சமமாக பிரித்து கொண்டு அதில் வாஸ்து விதிகளின்படி வீடுகளை அமைத்து கொண்டு வாழ்ந்து விடலாம். பாகப் பிரிவினை செய்யும் பொழுது பிரிக்கப்படும் ஒவ்வொரு மனையும் 1:1.5 என்ற விகிதத்தில், அதாவது ஒரு பங்கு அகலமெனில் மனையின் நீளமானது 1.5 மடங்காக மட்டுமே இருக்க வேண்டும், அல்லது நீளமானது அகலத்திற்கு சமமாகவோ அல்லது 1.5 மடங்குக்கு கீழாகவோ இருக்கலாம். நீளமானது அகலத்தை விட 2 மடங்குகளுக்கு மேலாக கட்டாயமாக இருக்கக்கூடாது. அதாவது மனையானது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ மட்டும் இருக்க வேண்டும். நீள் சதுரமாகவோ நீள் செவ்வகமாகவோ இருக்கக்கூடாது. பிரிக்கப்படும் ஒவ்வொரு மனையும் 8 திசைகளையும் 4 மூலைகளையும் தெளிவாக பெற்றிருக்க வேண்டும். கிழக்கு பார்த்த மனையினை பிரிக்கும் பொழுது பொது பாதையாக தெற்கு பகுதியில் பொது பாதையினை உருவாக்கக்கூடாது. வடக்கு பார்த்த மனையினை பிரிக்கும் பொழுது பொது பாதை உருவாக்குவதற்காக மேற்கு பகுதியினில் பொது பாதையினை உருவாக்கிவிடக்கூடாது. தெற்கு பார்த்த மனையினை பிரிக்கும் பொழுது கிழக்கு பகுதியினில் பொது பாதையை உருவாக்குவதற்கு பதிலாக மேற்கு பகுதியினில் பொது பாதையினை உருவாக்கிவிடக்கூடாது. மேற்கு பார்த்த மனையினை பிரிக்கும் பொழுது பொது பாதையினை வடக்கு பகுதியினில் உருவாக்குவதற்கு பதிலாக தெற்கு பகுதியினில் பொது பாதையினை உருவாக்கிவிடக்கூடாது. அதாவது கிழக்கு பார்த்த மனைக்கு தெற்கிலும் வடக்கு பார்த்த மனைக்கு மேற்கிலும் தெற்கு பார்த்த மனைக்கு மேற்கிலும் மற்றும் மேற்கு பார்த்த மனைக்கு தெற்கிலும் ஒருபோதும் பொது பாதைகளை உருவாக்கக்கூடாது என்பது வாஸ்து விதியாகும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எந்ததொரு சூழ்நிலையிலும் தெற்கு பார்த்த மற்றும் மேற்கு பார்த்த பகுதிகளில் ஒருபோதும் பொது பாதைகளை உருவாக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான வாஸ்து விதி என்பதனை சிந்தையினில் வைக்க வேண்டும். பிரிக்கப்படும் ஒவ்வொரு மனைக்கும் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியினில் மற்றும் பொது பாதைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது.